ஹலோ வெல்கம் பேக் டு திஸ் சேனல் கைஸ். நான் உங்கள் ஹெச்கே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பதியம் போடுறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போகிறோம். தேங்காவை எப்படி ப்ரொபகேட் பண்ணணும், எந்த ஸ்டேஜில் இருக்க தேங்காவை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி நடணும்ன்றதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் யாராச்சும் தென்னங்கன்று நடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து தென்னங்கன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 செடி வரதா இருந்தால் நீங்கள் வந்து நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் ஃபுல்லாக வைக்க போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் உங்களோட காஸ்ட்டை குறைக்கணும்னா ஒரு நல்ல இடத்துல தரமான தோட்டமாக வைத்து அந்த இடத்துல நீங்கள் தேங்காய் வாங்கி ஸோ நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழி எடுத்துக்கோங்க, 1 அடி இல்லை 2 அடி குழி. அதுக்கப்புறம் வந்து மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழியில் வந்து மண் போடக்கூடாதுங்க, மணல் தான் போடணும். மணல் ஏன் போடுறோம்னா, நம்ம திருப்பி அந்த தேங்காவை வந்து வெளியே எடுக்கும்போது அது கண் வந்ததுக்கப்புறம் அது ஈஸியாக ப்ரொபகேட் ஆகும். நம்மளை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் மணல் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 பக்கெட் மணல் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை எப்படி செலக்ட் பண்ணுறது எல்லாமே இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ எந்த ஸ்டேஜில் இருக்க தேங்காவை நடணுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த உடனே நட்டிங்கன்னா அது அழுகிறதுக்கான சான்சஸ் 90% இருக்குது. ஸோ எந்த ஸ்டேஜில் நடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இந்த அளவுக்கு பச்சையை காஞ்சிருக்கணும்னு இல்லை, பச்சாகவும் இருக்குல்ல. நீங்கள் இந்த தேங்காய் ஆட்டி பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கணும், அதாவது லைட்டாக தண்ணி இருக்கணும், ரொம்பவும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் இருக்கிறது வச்சிங்கன்னா ஸோ அது வராது. ஸோ லைட்டாக தண்ணி இருக்கணும், அதுக்காண்டு அதிகமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் தேங்காய் வாங்கிட்டு வந்து அதை சும்மா தரையில் போட்டு வச்சுருங்க. ஸோ வெயிலுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு தண்ணி குறைஞ்சிடுச்சு, ஸோ கொஞ்சமாக தான் இருக்குது தண்ணி அப்படின்ற ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு குழி பறித்து ஸோ அதில் வந்து தென்னங்கன்னு நீங்கள் தேங்காவை நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 months வந்து சின்னதாக முளைப்பு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 months நல்லா க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நாம் எடுத்து அதை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 அடிக்கு 2 அடி ஒரு குழி எடுத்து நீங்கள் ரொம்ப வந்து உங்களோட இடம் வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக நிற்கும் அன்ற மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் தென்னங்கன்னு மேலேயே வைக்கலாம். அப்படி இல்லை எங்களது வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையான பிளேஸ் தான் அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் ஆழமாகவே வைக்கலாம். ஒரு 3 அடி குழி எடுத்து அதில் தென்னங்கண்ணை நட்டு 1 அடிக்கு மண்ணை மூடிட்டிங்கன்னா மீதி 2 அடி வந்து காலப்போக்கில் நீங்கள் வந்து ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூடணும். நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் 3 அடி குழி தோண்டி அதில் தேங்காய் வச்சுட்டு நீங்கள் வந்து மண்ணை போட்டு மூடிட்டிங்கன்னா அது அழுகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அதிகமாக வந்து இந்த சேரான இடத்துல வைக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா மேலேயே வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆழமாக குழி தோண்டிட்டு கம்மியாக மண் போட்டு அதுக்கப்புறம் 4 இடத்துல வந்து நீங்கள் மண் போட்டு மூடிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் ரிசல்ட்ஸு, இல்லை தேங்காய் அழுகாது. ஓகே, வாங்க இப்போ எப்படி நடுறது, எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. ஒரே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 தேங்காய் இப்போ நம்ம போட போகிறோம். நான் இது ஏற்கனவே ஒரு 50 தேங்காய் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். ஸோ மீதி இருக்க தேங்காய் வந்து நம்ம போட போகிறோம். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, நம்ம வந்து மணல் போட்டு மூடியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தண்ணி எப்படி போடுறது அப்படின்றது ஒரு விதம் இருக்குங்க. தண்ணி நீங்கள் எடுத்து டைரெக்டாக வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து மணல் போட்டிருக்கிறதுனால நீங்கள் தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா கீழே இருந்து தேங்காயில் மேலே வந்துடும். ஸோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஓரளவுக்கு மணல் செட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 days ஒன்ஸ் இல்லை 4 days ஒன்ஸ் வந்து சும்மா மேலே தண்ணி தெளித்து விட்டால் கூட போதும். நீங்கள் வந்து ஒரு 4 months வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண உடனே 4 to 5 months உங்களுக்கு லைட்டாக முளை தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு 1 வரும், 2 வரும். அதுக்கப்புறம் அது வந்து எல்லாமே ஒரே ஈக்குவலாக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து வாட்டர் ரொம்ப கம்மியாக மினிமலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா அப்போ வந்து சீக்கிரமாக அது ப்ரொபகேட் ஆகி வந்துடும். ஏன்னா வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகி அதுக்குள்ளே பூ ஃபார்ம் ஆகி ஸோ அதுக்கப்புறம் தான் அது ப்ரொபகேட் ஆகும். ஸோ இப்போ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறது ஒன்று இருக்குது, அதை எப்படி ப்ரொபகேட் ஆகிருக்குன்றது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து மண்ணில் மூடி இருக்கிறது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இது போட்டு ஒரு 3 months தான் ஆகுது. உங்களுக்கு வந்து 4 to 5 months ஆன உடனே
இந்த மாதிரி துளிர்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1 month 1.5 month உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரோத் வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் இந்த செடிக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். ஓகேவா? எதுக்குன்னா இப்போ இது வந்துருச்சு, இப்போ இது எடுக்கும்போது மணல் போட்டுருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெளியே எடுத்துடலாம், ரூட்ஸ் டேமேஜ் ஆகாது. இதுவே நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக பிடிச்சிடும், அதுக்கப்புறம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து மணல் போட சொல்கிறேன் மெயினாக. அதுக்கப்புறம் மணல் போட்டிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நிற்காது, அதனால தேங்காய் அழுகாது, ஈஸியாக ட்ரைன் அவுட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செடி வந்தாலும் நீங்கள் வைக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமும் எடுத்து வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து விற்கிறதா இருந்தால் இதை வந்து பாட்டில் போட்டு இல்லைன்னா வந்து பேப்பர் பேக்கெட்ஸ் பேப்பர் பேக்ஸில் போட்டு விற்றுடலாம் நீங்கள். ஸோ வளர்ந்த செடியை நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடி கூட வந்து அந்த மாதிரி போட்டு இப்போ வளர்த்தது தான். இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் வயசு ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு 2 வருஷத்தில் வந்து இது காய் வர ஆரம்பிச்சிடும், பூ வர ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வருஷம் வயசு இருக்கிற தென்னங்கன். ஸோ இது வந்து ஒரு வச்சு ஒரு 7 to 8 months ஆகிருக்கிற தென்னங்கன் இது வச்சு இதுவும் ரீசெண்டாக தான் வச்சோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிலது அழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக வந்து 2 ரீசன் தான் இருக்கும். ஒன்று ஓவர் வாட்டர், இல்லைனா வந்து அடுத்த ரீசன் வந்து ஒன்று கீழே போய் எலி அடிச்சிடும். எலி தேங்காவை அடிச்சிருச்சுன்னா வந்து அது அழுகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி தென்னங்கன்று போடுறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் போடுறதா இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ட்ராவலிங், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூஸ் ரொம்ப பிடிக்குன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you in the next video. Bye. Peace.